friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டே 9ல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 50 டே சேலஞ்சில் இதில் எந்த வீடியோவாவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சீரமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய ரெக்வஸ்டட் வீடியோவில் இதுவும் ஒன்று. விட்டமின் சி சீரமில் எது நல்லாயிருக்கும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஜிவா விட்டமின் சி சீரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பிராண்ட் விட்டமின் சி சீரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி சீரம் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பெரும்பாலும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டில் இந்த பேசிக் சீரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதோட ப்ரைஸ், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். யூஸ்வலாக விட்டமின் சி சீரம் நம்ம வந்து நைட்டில் அப்ளை பண்ணுவோம். சில பேர் மார்னிங்லேயும் அப்ளை பண்ணுறாங்க. பட் விட்டமின் சி சீரம் நம்ம ஸ்கின்னை ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் இரிட்டேஷன் ஆகுறது, ஸ்கின் பீல் ஆகுறது, அதெல்லாம் நிறைய நடக்கும். எனக்கு வந்து மெயிலில் கூட ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தீங்க, நான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து தோல் உரிகிற மாதிரி இருக்குது, ஸ்கின் பீல் ஆகுது, எனக்கு புது லேயர் ஸ்கின் வருதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கிடையாது. அது வந்து ஸ்கின் இரிட்டேஷன். ஸ்கின் வந்து உங்களோட ஃப்ரெஷ் லேயரான ஸ்கின்னே வந்து உங்களுக்கு ஸ்கின் பீல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து மார்னிங் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறது, அது இதுன்னு இல்லை, செட் பொட்டானிக்காவாக இருக்கலாம், இல்லை காதியாக இருக்கலாம், எந்த விட்டமின் சி சீரமுமே மார்னிங்கில் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஐ திங்க் செட் பொட்டானிக்கால உங்களுக்கு மார்னிங்கில் அட்வைசபிள் கிடையாதுன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிளென்சிங், டோனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசிங் ஜெல் வந்து யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு 2 ஸ்டெப்பும் பண்ணலாம், 3 ஸ்டெப்பும் பண்ணலாம், 15 ஸ்டெப்ஸும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டெப் எந்தெந்த கேட்டகரியில் வரணும், ஃபஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எது, அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னா சொல்லுங்கள். நிறைய பேர் அந்த டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ செப்பரேட்டாக இதுதான் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பண்ணணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இந்த விட்டமின் சி சீரமை நம்மளோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம், டோனர்லாம் முடிச்சதுக்கப்புறம், அதுக்கு இடையில நீங்கள் ஸ்க்ரப்பிங் என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணலாம். 5 to 6 ட்ராப்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். 5 to 6 ட்ராப்ஸ் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸ், நெக் எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிட்டீங்கன்னா உடனே அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ வர விட்டமின் சி சீரமில் ஒரு சீரமில் ஒரு பார்ட்டிகிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வெறும் விட்டமின் சி சீரம் அப்படின்னு வராது. சில இதில் வந்து ஆரஞ்சு பீல் ஆட் பண்ணியிருப்பாங்க, சில இதில் விட்டமின் இ ஆட் பண்ணியிருப்பாங்க, இதிலலாம் வந்து ஹைலோரானிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைலோரானிக் ஆசிட் வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னை யங்காக யூத்ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பிராண்டில் நிறைய மெட்டீரியல்ஸில் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பொதுவாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 2 months ஆர் 1.5 months ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளாக் மார்க்ஸ் இருந்தால் அது போயிடும், உங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோனஸ் கொடுக்கும், உங்கள் ஸ்கின்னோட ட்ரைனஸை வந்து அது குறைக்கும். ஸோ உங்களோட ஸ்கின்ல ஏற்கனவே வந்த பிம்பிள் மார்க்ஸ், இல்லை உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாளில் போயிடுமா, 1 week சேலஞ்சில் போயிடுமா, 2 week சேலஞ்சில் போயிடுமானா அது எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு பிம்பிள் வந்து 2 days ஆகுது, 3 days ஆகுதுன்னா அது வேற. உங்களுக்கு ஒரு பிம்பிள் வந்து 2 months ஆகுதுன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஜீவாவோட இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேயர்டு திக்காக இருக்கும், ரொம்ப வாட்டர் மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ இது அப்சார்ப் ஆகுது, எவ்வளோ குயிக்காக அப்சார்ப் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு அப்சார்ப் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நான் ப்ளம்பில் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 300 350 அந்த மாதிரி சம்திங்கில் வருது. ஸோ 350 rupeesக்கு இது எனக்கு ரொம்ப ஒர்த் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் தோணுது. நீங்கள் இதுதான் பேசிக்காக இப்போ ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு சீரம் இருந்துட்டால் போதுமா, அதுக்கப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண வேணாமானா கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இல்லாட்டி உங்கள் ஸ்கின் இது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்கன்னா இது கொடுக்குற ப்ளம்ப்னஸும் இது கொடுக்குற ஸ்மூத்னஸும் ரொம்ப ட்ரை அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியே ஆகணும். நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறதா நான் அட்வைஸ் பண்ணுவேன், மார்னிங் யூஸ் பண்ணுறதை நான் பெருசாக வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். தென் இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நான் எதையாவது ஸ்கின் கேர்லேருந்து குறைச்சிக்கலாமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட நீங்கள் நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணிட்டு இருக்க சீரம், அது பிரைட்னிங் சீரமாக இருக்கலாம், அல்லது வந்து க்ளோவிங் சீரமாக இருக்கலாம், எந்த சீரமாக இருந்தாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த ஒரே சீரமில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுமானா அது ஆகாது. நீங்கள் இது வந்து ஒரு ஆட் ஆன் ஸ்டெப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட மற்ற ஸ்கின் கேரோட இதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறப்போ அது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்த்தினஸ் கொடுக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிற மாதிரி இருக்கும். 1.5 monthsலேருந்து 2 months வரைக்கும் கொடுங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை புதுசாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ப்ளீஸ் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா விட்டமின் சி சீரம் ரொம்ப உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறப்போ சில சமயம் இச்சினஸும் ஒரு மாதிரி எரிச்சலும் வரும். லைட்டாக ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருந்தால் பரவாயில்ல. ஒரு புது ப்ராடக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அது எல்லாத்துக்குமே வரும், சில பேருக்கு மட்டும்தான் வராது. ஸோ அது இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பட் அதை மீறி உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. உங்களுக்கு அது சூட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி சீரம் கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எல்லா ஸ்கின்னுக்குமே, ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்,
ட்ரை ஸ்கின் எல்லாருமே வந்து இந்த விட்டமின் சி சீரத்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்கின் கேர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.